இப்போ திமுக ஆட்சியில கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டுதா உயிரோட போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. காலில் அடிபட்டதுக்கு அங்க சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாம வரும்போது இறந்து வெளியே வந்தாங்க. திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா உயிர் இல்லாத வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கடலூர்ல ஒருவருக்கு சளி தொந்தரவு. அந்த சளி தொந்தரவை அங்க இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் காண்பிக்க போறார். அங்க சளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாய்க்கடி ஊசி போடுறாங்க. எவ்வளவு மோசம் சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல. ஒரு நிர்வாகம் என்பது சரியா இருக்க வேணும். இன்றைக்கு ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. ஏழை மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பொது மருத்துவமனை நாடி தங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, நிறைய இடத்துல டாக்டரே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது 35,000 பேர் மருத்துவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். 35,000 பேர் அண்ணா திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ சிகிச்சை வழங்கணும் ஏழைகளுக்கு. ஆனா திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுவோம்.